ஹாய் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி உடைய டெஸ்ட் 2 நடந்திருக்கும். நேத்து நடந்திருக்கும். அதனுடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் அதை தான் பார்க்க போறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால லைவ்ல உங்களுக்கு கிளியர் பண்ண முடியல. என்னோட மிஸ்டேக் தான். ஷெட்யூல் வந்து 5 o'clock அப்படின்னு நான் பார்த்துட்டேன். பட் ஷெட்யூல் வந்து எனக்கு 3 o'clock பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ 3 PM டிஸ்கஷன் சொல்லியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் கவனிக்காததுனால தான் இந்த மிஸ்டேக் நடந்துருச்சு. ஸோ அடுத்த டைம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த டைம் நம்ம லைவா இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷனை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல அந்த ரெக்கார்டட் செஷன் போடுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு டைரக்டா ரெக்கார்டட் செஷன் தான் போட போறேன். ஒரு 100 கொஸ்டின்ஸ் எழுதிருப்பீங்க. போர்ஷன் இதுதான் இல்லையா? ஆப்டிடியூட்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க. ரீசனிங்ல ஆல்பா நியூமரிக் ரீசன் அதுதான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இயற்பியல் அப்புறம் வேதியியல் இதுல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்புறம் 5 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்திருக்கும். அது வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்ல 35 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல ஒரு 16, 17 அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு மீதி 5 கொஸ்டின் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் 90 மினிட்ஸ்ல டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். போன ஆன்சர் கீ டிஸ்கஷன்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? 90 மினிட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ற எல்லாருமே லெவல் 1 கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா கொஷின்ஸ் ஓரளவு ஈஸியா இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் யார் பண்றாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த டாப் ஸ்கோரருடைய லிஸ்ட். சண்முகம் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, 89 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அனு போன டைம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். மோனிகா 84. அப்புறம் இன்னும் கீழே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய விஷஸ். இவங்க மட்டும்தான் சக்சஸஸ் கிடையாது. யார் யாரெல்லாம் கரெக்டா 90 மினிட்ஸ்ல எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். என்னது? இந்த கூகுள் இதை யூஸ் பண்ணி தயவு செய்து டெஸ்ட் எழுதாதீங்க. சில பேர் வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல தான் நம்ம டெஸ்ட் அனுப்புறோன்றதுனால கூகுள் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்துருங்க. நம்ம வந்து உங்களே சீட் பண்ணிக்காதீங்க. நேர்மையா டெஸ்ட் எழுதுங்க. 90 மினிட்ஸ்ல எழுதுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், படிக்காம வந்து டெஸ்ட் எழுதாதீங்க. பிகாஸ் வந்து ஒரு டைம் நீங்க படிக்காம எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் உங்களுக்கு அதே மைண்ட் செட் தான் வரும். போன டைம் வேற நம்ம இந்த டைம் எழுதலாம் அப்படின்னு மைண்ட் செட் வரும். ஸோ படிக்காம டெஸ்ட் எழுதி ட்ரை பண்ணாதீங்க. மார்க்ஸ் ரொம்ப கம்மியா வந்துருச்சுன்னா மனசு உடஞ்சிரும். ஓகேவா? நல்லா படிச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 1 வீக் டைம் இருக்கு. நெக்ஸ்ட் டெஸ்டுடைய போர்ஷன் இங்க இருக்கு. ஓகேவா? ப்ராஃபிட் லாஸ் நல்ல டாபிக். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் கோடிங் டீகோடிங் நம்ம நடத்தியிருக்கோம். நம்ம யூடியூப்ல ரீசனிங் பிளேலிஸ்ட் எடுத்து பாருங்க. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ரீசனிங் கிளாஸஸ்ல கோடிங் டீகோடிங் நடத்திருப்பாங்க. ஹிஸ்டரி கிளாஸஸ்ல ஐவிசி நடத்திருப்போம். அப்புறம் வேதிக் பீரியட் இருக்கு. இன்னும் டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், அப்புறம் ஸ்டோனேஜ் இதுல இருந்தா கொஸ்டின் கேட்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன்சர் கீ டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நிறைய வந்து சுவாரஸ்யமான தகவல்களோட வெறும் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்னு பார்க்காம நிறைய அதை தாண்டி இன்னும் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், எப்படிலாம் ஷார்ட்கட்ல நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷனை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஆன்சர் கீ டிஸ்கஷன் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம வந்து ரீசனிங் தான் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரீசனிங் டாப்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் கீ டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டெலிகிராம்ல போடுங்க. நிறைய பேர் இந்த 80+, 70+லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரல அப்படின்னா போடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 1 இருக்கு, அப்புறம் 9, அப்புறம் 25, 49. இந்த சீரீஸ் என்ன வரும்? அப்புறம் 121 கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஃபர்ஸ்ட் கொஷின் 1 ஸ்கொயர் 1, அப்புறம் 3 ஸ்கொயர், அப்புறம் 5 ஸ்கொயர், 49ன்றது 7 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒரு பிளாங்க்கு, அடுத்து 121 அப்படின்றது 11 ஸ்கொயர். ஸோ வந்து 7க்கு அடுத்து 8 ஸ்கொயர் 64 அப்படின்னு ஆன்சர் போடாதீங்க, தப்பாயிடும். ஆன்சர் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? ஆட் நம்பர்ஸ்ல போயிட்டு இருக்கு. 1, 3, 5, அடுத்து 7, அப்ப அடுத்து 9 அப்படின்றது வரணும். 9 ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு 81. ஸோ 81 இஸ் அ ரைட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 3, 15, அப்புறம் ஒரு பிளாங்க், அப்புறம் 63, 99, 143 இப்படி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே படிச்ச மாதிரியே ஏதோ ஒரு நம்பர் அது கிட்ட போன மாதிரி ஞாபகம் இருக்குல்ல? இது பாருங்க 144. ஆனா -1 பண்ணி 143. 100 அப்படின்றது 10 ஸ்கொயர், -1 கொடுத்து 99 கொடுத்துருக்கான். 64 அப்படின்றது 8 ஸ்கொயர், -1 பண்ணி 63. நெக்ஸ்ட் பிளாங்க், அப்புறம் 15 இங்க என்ன வரலாம்? 16 -1 15.
நெக்ஸ்ட் வந்து 4. அப்ப 2 ஸ்கொயர் தான் 4. ஸோ இங்க 4 இருந்திருக்கணும். -1 கொடுத்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர், அடுத்தது 4 ஸ்கொயர், அடுத்து என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது 4க்கு அடுத்துட்டு 4க்கு அடுத்துட்டு பிளாங்க், அடுத்து ஒரு 8 ஸ்கொயர், அப்புறம் 10 ஸ்கொயர். ஸோ சீரிஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சிருச்சுங்களா? ரெண்டு ரெண்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 4, அப்ப அடுத்து என்ன வரணும்? 6 அப்படின்னு வரணும். 6ஓடது 36, 36 - 1, 35 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஆன்சர் கீயோட இருக்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 24, 21, 18 ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ங்க. எல்லா எல்லா மாடலும் நான் சால்வ் பண்ண போறது கிடையாது. ரொம்ப உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த கொஸ்டினுக்கு பக்கத்துல இன்னும் ரிலேட்டடா வேற மாதிரி கொஸ்டின் கேட்கலாமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் சால்வ் பண்ண போறேன். மீதி வந்து நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? வீடியோ பார்த்தோமா போனோமா, டெஸ்ட் எழுதணுமா போனோமான்னு இல்லாம எங்க நம்ம தப்பு பண்றோம், என்ன தப்பு பண்றோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, -3, மைனஸ் தேர்ட் பொசிஷன், -3 இதுல போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் 15 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இது ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ். ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து நல்ல வந்து எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டேப்லெட் காலம் போட்டுட்டு ஏபிசிடி எழுதிக்கோங்க. ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் உங்களுக்கு அனாலஜிலையும் யூஸ் ஆகும். அதனால ஒரு டேப்லெட் காலம் போட்டு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு இதுக்கு அடுத்து வர எல்லா ஆல்பபெட்டிக் சீரிஸும் நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. என்ன ஆக்சுவலி பேட்டர்ன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க ZYX கரெக்டா இருக்கு 3 பொசிஷன். அப்புறமா UTS இது 3 பக்கத்து பக்கத்துல வர்றது. அடுத்தது PON இது 3 பக்கத்துல வர்றது. அப்புறம் K இந்த டேர்ம். அப்ப இந்த பேட்டர்ன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இங்க நான் உங்களுக்கு ABCD எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ZX Y, அப்புறமா 2 லெட்டர் தள்ளி YTS ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, RQ தள்ளிட்டு PON, அடுத்து 2 லெட்டர் தள்ளி K, அப்புறம் JI. அப்ப என்ன ஆன்சர் வரணும் இதுக்கு? JI. அதான் இதனுடைய ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததும் அதே மாதிரி ஒரு ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. Jக்கு அடுத்து L இந்த மாதிரி இருக்கு. இப்ப JE இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் தான் 99.9% ரிலேஷன் இருக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த ஜேக்கும் ஈக்கும் ரிலேஷன், எல்லுக்கும் ஹச்சுக்கு ரிலேஷன் அப்படி கண்டுபிடிக்க கூடாது. இங்க இருக்க ஜேக்கும் இங்க ஃபர்ஸ்ட் வர எல் இதுக்கும் தான் ஒரு ரிலேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 99.9% சம்ல உங்களுக்கு இப்படிதான் சீரிஸ் போயிட்டு இருக்கும். சரிங்களா? இதே கொஸ்டினை இப்ப நீங்க பாருங்க, ஜேக்கு அடுத்து எல். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எல்லுக்கு அடுத்தது ஓ, ஓக்கு அடுத்து எஸ், எல்லுக்கு அடுத்து ஓ, ஓக்கு அடுத்தது எஸ். அப்ப பாருங்க, ஜேக்கு அடுத்து எல்லுன்னு பாக்குறப்ப கிளியர் பண்ணிடுமா? கிளியர் பண்ணிட்டா கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஜேக்கு அடுத்து எல் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, எல்லுக்கு அடுத்து ஓ தேர்ட் பொசிஷன்ல இருக்கு, ஓக்கு அடுத்து எஸ் ஃபோர்த் பொசிஷன் இருக்கு. அப்ப எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 3, அப்புறம் 4. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரணும்? 5ல வரணும். கரெக்ட்டுங்களா? டி Y V W. அப்ப அடுத்து என்ன வரணும்? எக்ஸ். 5வது பொசிஷன்ல இருக்க இந்த எக்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சரா வரணும். இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, எக்ஸ்ல 2 ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் அடுத்த லெட்டரும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு XWன்றது உங்களுக்கு ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, QPO SRS UTS WVY அதே மாதிரி தாங்க, வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. Q அடுத்து S U W, Q S U W ஒரு லெட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ ஒய்ல தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஒய்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சோன்னே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அப்போ போட்டு ரொம்பலாம் வந்து கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. டக்குன்னு ஒரே ஒரு தான் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன்ல டக்குன்னு அந்த ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ACDGHUVWXY இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த ஏக்கு அடுத்து சி, சிக்கு அடுத்தது ஜி, ஜிக்கு அடுத்தது ஒரு லெட்டர், அதுக்கப்புறம் யூ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ACG ACG
எரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏ, சி, அடுத்தது ஜி. ஸோ இதுக்கு 2, அப்புறம் 4th பொசிஷன்ல இருக்க ஜி வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுக்கு அடுத்து தான் என்னன்னு தெரியல. ஸோ ஒருவேளை 2 2ஆ இன்க்ரீஸ் ஆகலாம். அப்ப 2, 4 அடுத்து 6ன்னு வரலாம். நான் என்ன பண்றேன்? கெஸ் தான் பண்றேன். போன ஆன்சருக்கு டிஸ்கஷனே சொல்லியிருப்பேன். கெஸ் பண்ணுங்க. எதையும் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1, 2, 3, 4, 5 6வது பொசிஷன்ல இருக்கிறது எம். எம்ல ஸ்டார்ட் ஆகுற ஆப்ஷன். அப்ப எம்ல பாருங்க 2 ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு 1 லெட்டர், அப்புறம் 2 லெட்டர் தான் வந்திருக்கு. அடுத்த 3 லெட்டர். ஓகே, அப்ப அடுத்து 4 லெட்டர் இருக்கிறது வரணும். இந்த 2 ஆப்ஷன்ல எது 4 லெட்டர் இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் தான் 4 லெட்டர். அப்ப அதான் ரைட் ஆன்சர். அடுத்த ஒரு ஆல்பபெட் என்னன்னு கண்டுபிடிக்காமலேயே நம்ம மைண்ட் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆன்சர் புரியுதுங்களா எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் ஏ, சி, ஜி இந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சு எம்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதுல 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட்ல 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, இது எப்படி கேட்டிருக்காங்க? ஆல்பபெட்டும் கேட்டிருக்காங்க, நியூமரிக்கும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆல்பபெட்டும் கேட்டாங்க, நியூமரியும் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் தனியா சால்வ் பண்ணணும், அப்புறம் ஆல்பபெட்ஸ் தனியா சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க, 12, 24, 36 ஒன்றும் இல்லை, 12 டேபிள். அப்ப ஆன்சர் 48ல ஸ்டார்ட் ஆகும் அடுத்த சீரீஸ். புரியுதுங்களா? மைண்ட்லேயே போட்டேன், ரஃப் ஷீட்டே யூஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம். அதாவது கொஞ்சம் ஓரளவு மைண்ட் கால்குலேஷன் போட கத்துக்காங்க. 48ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அடுத்தது ஜி தான் வரப்போகுது. அடுத்து நான் கண்டுபிடிக்க தேவையில்ல. அடுத்து 2 ஆப்ஷனுமே ஜி தான் இருக்கு. அப்போ கன்ஃபார்ம் ஜி தான். நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அடுத்து 0 இருக்கு, ஓன்னு இருக்கு. இது 0, சாரி இது ஓ, இது 0. ஓகேங்களா? இங்க 6, 4, 2. அப்ப 6, 4, 2. அப்ப அடுத்து 0ன்னு வரணும். இங்க ஆக்சுவலி ஓ இது. உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் லெட்டர் கூட போட்டு கண்டுபிடிங்க. இது ஓவா 0வான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு தப்பு பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, மற்ற கொஸ்டினா நீங்க போடுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ஆல்பபெட்டிக் நம்பர் சீரிஸ் பேட்டர்ன். ஆக்சுவலி இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 170 மெம்பர் கிட்ட டெஸ்ட் எழுதிருக்கீங்க. போன டைமை விட நிறைய பேர் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. நல்ல விஷயம். அதே சமயத்துல ஆவரேஜ் ஸ்கோர் 170 பேர்ல அதிகபட்சமா எல்லாரும் ஒரு 65ல இருந்து 68க்குள்ள ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணீங்க. ஒரு 75+ போட்டா அப்படின்னா ஓரளவு நம்ம சேஃபா இருக்கலாம். ஓகேங்களா? 75+ போடணும் லெவல் 1க்கு. ஓகேங்களா? அதுவே கொஞ்சம் ஓரளவு தான் யோசிக்கணும். 75+ ஒரு 80 டார்கெட் வைங்க. அப்பதான் நம்மளால 75+ போட முடியும். ஓகேங்களா? 80 டார்கெட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கொஸ்டின்குள்ள போயிடலாம். இந்த டைம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டைம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, இந்த நம்பர் சீரிஸ் ஆல்பபெட்டிக் சீரிஸ் தானே போட்டுடலாமே ஈஸியா, நம்ம யோசிச்சாலே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க போல. நிறைய பேர் ரீசனிங்க தப்பு பண்ணிட்டீங்க. ரொம்ப போன டைம் ரீசனிங்ல நல்லா பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த டைம் ரீசனிங்ல தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க யோசிக்கலாம், நம்ம மேம் ஒவ்வொரு ஷீட்டா எடுத்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் நான் பார்ப்பேன். நிறைய பேர் போன டைம் ரீசனிங் நல்லா பண்ணிருக்கீங்க, இந்த டைம் ரீசனிங்ல குறைஞ்சிட்டீங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு ரீசனிங் நல்லா பண்ணுங்க. ரீசனிங் ஆப்டிடியூட் நீங்க சொதப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல எல்லாருமே ஆவரேஜா பண்ணிடுவாங்க. ஆனா ரீசனிங் ஆப்டிடியூட் எல்லாருமே நல்லா பண்ற விஷயத்த நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ அதான் நல்லா யோசிச்சு ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அதனால தான் சொல்றோம் டெய்லி 20 கொஸ்டின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அளவுக்கு நான் ஸ்பீடா சம் சால்வ் பண்றேன் அப்படின்னா நானும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் ட்ரைனர், பட் இருந்தாலும் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றேன். அப்ப நீங்க வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி சொல்ற விஷயத்தை கேட்டு 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கம்பல்சரி 20. சரியா? அப்பதான் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரீசனிங்லாம் குறையவே கூடாது. இந்த டைம் நிறைய பேர் குறைஞ்சிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் பார்ப்பேன். யாரெல்லாம் இந்த டைம் ரீசனிங்ல கம்மி பண்ணிருக்கீங்களோ நெக்ஸ்ட் டைம் அவங்கள அதிகமா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, கொஸ்டின்குள்ள போயிடலாமா? B25 அடுத்து ஒரு சீரீஸ், அப்புறம் F9 H4. ஸோ இது 5 ஸ்கொயர் இங்க தெரியல, அப்புறம் இது 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ ஒன்றும் இல்லை, இங்க 4 ஸ்கொயர் வரப்போகுது. 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து இங்க B என்ன வரும்னு தெரியல. ஒருவேளை சி வரலாம் அப்படின்னா CD ரெண்டுமே இருக்கு. ஒருவேளை சி வந்தா இங்க அடுத்து டி தான் வரணும். ஓகேவா? ஆனா இங்க எஃப் வந்திருக்கு. அப்போ ஒரு லெட்டர் தள்ளி போட்டதான் வரும். அப்ப பிக்கு அடுத்து டி, அப்ப பிக்கு அடுத்தது டி. அப்ப டி தான் நமக்கு ஆன்சரா வரும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். புரியுதுங்களா எப்படி சால்வ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் நம்பர் தனியா அப்புறம் ஆல்பபெட் தனியா சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் சால்வ் பண்ணிடலாம். நம்பர் சால்வ் பண்ணுறது ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஆல்பபெட்ஸ் கூட ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் மைண்ட் செட். நான் இப்பயும் நம்பர் தான் சால்வ் பண்ணுவேன். 5
நிறைய பேர் ஆனா நம்பர் சால்வ் பண்ண கஷ்டப்படுவாங்க. நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? 5, 8, 11, 14 என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 3 3 இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 17ல தான் இன்கிரீஸ் ஆக போகுது. 14 + 3 அப்ப 17ல தான் வரப்போகுது. 3 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது கே. கேக்கு அடுத்து ஒரு லெட்டரா மைனஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? கே ஒரு லெட்டர் விட்டு ஐ. ஐ ஒரு லெட்டர் விட்டு ஜி. ஜி ஒரு லெட்டர் விட்டு மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அப்ப ஈனா ஈக்கு அடுத்து டி இருக்கும். ஸோ டி மைனஸ் பண்ணிட்டு சி. செகண்ட் பொசிஷன் சி. CY 17 அப்படின்றது இதுக்கான ரைட் ஆன்சர். ஓகேங்களா? மற்ற கொஸ்டின் ஓகே. இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். இது ஓரளவு நிறைய பேர் தப்பு பண்ண கொஸ்டின். ஸோ இதை நான் சால்வ் பண்றேன். இது ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின்ங்க. எப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் வைப்பாங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, இந்த 0 இருக்குல்ல, இதை வச்சுதான் இந்த சீரீஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. இந்த 0 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இடத்துல இருக்கு. கரெக்டா? லாஸ்ட் இடத்துல இருக்கு. அடுத்த பேட்டர்ன்ல 2வது இடத்துல இருக்கு. இங்க டி வந்துருச்சு. அடுத்து மூணாவது இதுல 3வது பொசிஷன்ல இருக்கு. டி போட்டிருக்காங்க. அப்புறம் 4வது. ஸோ இப்போ இந்த 0ன்றது என்ன ஆகுது? தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துலலாம் டி ரீப்ளேஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த 0ன்றது தான் இந்த கொஸ்டின்ல பிளே ஆகுது. ஆனா இது வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன தப்பு பண்ணிட்டீங்க ஆக்சுவலி அப்படின்னா இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்க வந்து 2 ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? இந்த 2 ஆப்ஷனை பாருங்க. 4 டி தள்ளி 2 ஆப்ஷன்ல ஓன்னு இருக்கும். இந்த ஏ ஆப்ஷனும் இந்த பி ஆப்ஷன் சாரி டி ஆப்ஷனும். அதனால ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை விட இதுல ஒண்ணு அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது வராது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். நம்ம கிளாஸ்ல நடத்தின மாடல். நம்ம நம்பர் சீரிஸ் ஆல்பபெட்டிக் சீரிஸ் தான் ஃபர்ஸ்ட் ரீசனிங் கிளாஸ் நடத்தணும். அதில் இந்த மாடல் நான் உங்களுக்கு நடத்திருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? 2 அப்ரோச் சொல்லியிருப்பேன். 2 விதமா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஒன்று, இங்க இருக்க எல்லா ஆப்ஷனையும் போட்டு பாருங்க. உங்களுக்கு பேட்டர்ன் கண்டுபிடிப்பீங்க. போட்டு பார்த்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆன்சரே உங்களுக்கு போட்டு காமிக்க பாருங்க. யூவி. அடுத்தது ஆன்சர்ல வி இருக்கு. ஸோ அப்போ இங்க வி வரப்போம். அடுத்தது டபிள்யூ. அடுத்தது வி. இப்படி போட்டுடணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறத போட்டு படிச்சு பார்க்கணும். யூவி டபிள்யூ டபிள்யூ வி யூ. அடுத்து மறுபடியும் யூவி டபிள்யூ டபிள்யூ வி யூ. யூவி டபிள்யூ. ஓகே, பேட்டர்ன் வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெட்டர், அப்புறம் டபிள்யூ வி யூ, அப்புறம் யூவி டபிள்யூ, அப்புறம் டபிள்யூ வி யூ, அப்புறம் யூவி டபிள்யூ. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு படிக்கும் போது தெரியுது இல்லையா? அப்ப அதுதான் ரைட் ஆன்சர். இதே நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டு பார்ப்போமா? உங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? யூ வி டபிள்யூ யூ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறேன்னா? ஸோ இதை கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். அதை நான் தான் நோட் பண்ணுவேன் இந்த டைம் கமெண்ட் செக்ஷன். ஸோ ஏன்னா உங்களால் லைவ்ல மீட் பண்ண முடியாதால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை தாராளமாக சொல்லுங்கள். ஓகேங்களா? டெலிகிராம்ல சொன்னால் அட்மின் தான் பார்ப்பாரு. அவர் என்கிட்ட கன்வே பண்ணிடுவாரு. பட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் நானும் அப்பப்போ யூடியூப் வீடியோஸ் செக் பண்ணும்போது நான் என்ன நடத்துகிறேன் அப்படின்னு நான் பார்ப்பேன் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு அதை பார்ப்பேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. இப்போ யூவி டபிள்யூ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டிருக்கோம். படிங்க. யூவி டபிள்யூ டபிள்யூ வி யூ, மறுபடியும் யூவி டபிள்யூ வி யூ 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 டபிள்யூ. ஒரு பேட்டர்னே வரல. புரியுதுங்களா? இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் கிடைச்சது. ஆனா கடைசியில இந்த இடத்துல நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கல. அப்போ ஆப்ஷன் ஏன்றது கிடையாது. ஆப்ஷன் பில நமக்கு ஓரளவு மேட்ச் ஆயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் அப்ரோச். அடுத்து என்ன மேம் செகண்ட் அப்ரோச் அப்படின்னா, இந்த கொஸ்டினை 2ஆ ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கவுண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 10 15 தான் இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம செகண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ண முடியாது. என்ன மேம் செகண்ட் அப்ரோச்னா, இப்ப ஈவன்ல இருக்கு 16 லெட்டர் இருக்கு அப்படின்னா இதை 8 8ஆ பிரிக்கணும். ஓகேங்களா? 8 8ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த சைடுல இருக்க 8ம் இந்த சைடுல இருக்க 8ம் சேமா தான் இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் அப்ரோச். நம்ம கிளாஸஸ் வீடியோ பார்க்காதன்னு பாருங்க. இல்லைன்னா இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கும். நான் உங்களுக்கு அதில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின் இதே பேட்டர்ல கேட்டிருப்பாங்க நமக்கு டெஸ்ட் பேட்ச்லயே. அதிலே நான் உங்களுக்கு அந்த செகண்ட் அப்ரோச் சால்வ் பண்ணி கேட்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து 15 லெட்டர் இருக்கிறதுனால இந்த மெத்தட் நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. இந்த கொஸ்டின் தான் கரெக்ட். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல இது செகண்ட் அப்ரோச் படி பண்ணலாம்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கவுண்ட் பண்ணாம பிரிச்சிடாதீங்க, தப்பாயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10
16 லெட்டர் இருக்குங்க. 16 சொன்ன மாதிரியே 16 இருக்கு. அப்ப 8 8ஆ பிரிங்க. 8 8ஆ பிரிச்சோம் அப்படின்னா 4, இங்க ஒரு 4. ஸோ நமக்கு இதோட பிரியுது இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 சாரி தப்பா கவுண்ட் பண்ணிட்டு போறேன். 24 லெட்டர்ஸ் இருக்கு. 12 12ஆ பிரிச்சுக்கலாம். அப்ப சாரி 24 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப ஒரு 4 ஒரு 8 9 10 11 12 ஓகே. இந்த எஸ்ஸோட பிரியுது. இந்த எஸ்ஸோட பிரியுது. இங்க இப்ப ரெண்டா பிரிச்சுட்டோம். நம்ம 2 செட்டா பிரிச்சுட்டோம். இப்ப இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து நமக்கு எல் அப்படின்றது கிடையாது. அப்ப இந்த பிளாக்ல எல் தான் வரும். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து அது எனக்கு பிளாங்கா இருந்துச்சு. ஸோ நான் ஃபில் பண்ணிட்டேன் எல்லுன்னு. அடுத்தது இங்க பிளாங்கா இருக்கு, இங்க ஃபில் ஆயிருக்கு. அப்ப என்ன வரணும்? கே. கே அப்படின்னு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல கே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 3 ஆப்ஷன் என் கையில இருக்கு. ஓகேங்களா? 3 ஆப்ஷன் என் கையில இருக்கு. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்க பி இருக்கு. எல் கே பி. இப்போ இந்த இடத்துலயும் பிளாங்கா இருக்கு, இந்த இடத்துலயும் பிளாங்கா இருக்கு. அப்ப இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து போங்க கியூ. கியூக்கு அடுத்து இங்க எஸ் வருது. ஸோ அப்போ இந்த பிளாங்க்ல எஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கியூ எஸ். அடுத்தது மறுபடியும் ஒரு பிளாங்க். அப்ப இங்க வந்து என்ன வரணும்? எல்னு வரணும். அடுத்தது இப்படி ஒன்னொன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கே கண்டுபிடிச்சிட்டேன். கேன்னு ஆரம்பிக்கிற மாதிரி 3 ஆப்ஷன் என் கையில கிடைச்சிருச்சு. இப்ப இந்த 3 ஆப்ஷன்லயும் பாருங்க, லாஸ்ட் லெட்டரு வித்தியாசமா இருக்கு. அப்ப லாஸ்ட் லெட்டர் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல எஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல எஸ் வர மாதிரி 3வது பிளாங்க்ல எஸ், 3வது பிளாங்க்ல எஸ். ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் தான் இருக்கு. புரியுதா நான் என்ன பண்றேன்னு? ஃபாஸ்டா சொல்றேனோ? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பிளாங்க் கேன்னு கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்போ என் கையில 3 ஆப்ஷன் இருந்துச்சு. ரெண்டாவது எஸ்ன்னு கண்டுபிடிச்சேன். லாஸ்ட்ல இருந்து 3வது பிளாங்க்கு எஸ்ன்னு கண்டுபிடிச்சேன். லாஸ்ட்ல இருந்து 3வது பிளாங்க் எஸ். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ 2 ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். இந்த 2 ஆப்ஷனும் வித்தியாசமா இருக்குது இந்த கடைசி லெட்டர். அப்ப கடைசி பிளாங்க் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டா இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். கடைசி பிளாங்க் என்ன? PQS. இந்த இடத்த கடைசி பிளாங்க் தான் வேணும். இங்க பாருங்க, கடைசி பிளாங்க் வந்து நமக்கு PQS. இந்த இடத்துலயும் பிளாங்கா இருக்கு, இந்த இடத்துலயும் பிளாங்கா இருக்கு. ஸோ இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து கண்டுபிடிப்பேன். ஓகேங்களா? லாஸ்ட் இடத்துல ரெண்டுமே பிளாங்கா இருக்கு. அடுத்து கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அடுத்து போங்க, இங்க கே இருக்கு, இங்க பி இருக்கு. இப்பயும் வித்தியாசமா தான் இருக்கு. அப்ப இப்போ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கே பி. அப்ப என்ன வரும் நமக்கு? கே அப்படின்றது தான் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? எப்படி எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றது? புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, வீடியோவை ஸ்லோ பண்ணி வேணாலும் பாருங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே புரியுற மாதிரி நீங்களாம் ஷார்ட்கட் வச்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு எதுக்கு சொல்றாங்க? சும்மாவா சொல்றாங்க? நீங்க இந்த மாதிரி பெரிய கொஸ்டினா இருக்கும்போது எல்லா இடத்துலையும் பிளாங்க் போட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு அப்ரோச். இல்ல 2ஆ பிரிச்சு ஈக்குவலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு அப்ரோச். நான் எதுக்கு ரிஸ்க்கு? ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறேன், எலிமினேட் பண்றதுல எனக்கு கஷ்டம் அப்படின்னா நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல இருந்து போற அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிறைய பேர் தவறு செய்த ஒரு கொஸ்டின். என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஹவு மெனி சிம்பிள்ஸ் ஆர் இமீடியட்லி ஃபாலோடு பை கான்சோனன்ட்? நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. ரொம்ப வருத்தமா வேற இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு கேட்ட அதே கொஸ்டின் பேப்பர் தான் கேட்டிருந்தோம். அதுல வந்து நிறைய பேர் ரீசனிங் இந்த டைம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க மட்டுமே டெஸ்ட் எழுதல. உங்களை மாதிரி ஆஃப்லைன்ல நம்ம அகாடமிலே இவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதுறாங்க. வெளி உலகத்துல இவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதுறாங்க. சாரி, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பேர் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதுவாங்க. அப்ப நீங்க எவ்வளவு சின்சியரா இருக்கணும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு செய்யக்கூடாது இல்லையா? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டீங்க. என்ன கேக்குறாங்க பாருங்க. கான்சோனன்ட்டுக்கு உடனடியாக வரக்கூடிய ஒரு குறியீடுக்கு உடனடியாக வரக்கூடிய கான்சோனன்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல கான்சோனன்ட்ஸ்னா என்னதுங்க? வவ்வல்ஸ். வவ்வல்ஸ் இல்லாததான் கான்சோனன்ட். வவ்வல்ஸ் அப்படின்னா ஏஇ IOU. இதான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாதத கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க கொஸ்டின்ல ஹவு மெனி சிம்பிள்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஹவு மெனி சிம்பிள்ஸ் ஆர் இமீடியட்லி ஃபாலோட் பை கான்சோனன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க, சிம்பிள்ஸ்னா என்னது? இந்த அட்டு, இந்த ஹேஷ்டேக், இந்த பெர்சன்டேஜ், இதெல்லாம் தான் சிம்பிள். இந்த இடத்துல நம்ம ஆல்பபெட்டை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சிம்பிள்ஸ்
ஒரு கான்சனன்ட்டுக்கு அடுத்தே எங்கேயாவது வருதா அப்படின்னு கேட்குறான். ஓகேயா? ஃபர்ஸ்ட் இருக்க கான்சனன்ட் கே. அப்போ சால்வ் பண்ணுமா? கேக்கு அடுத்து ஹேஷ்டேக் இம்மிடியேட்டா வந்திருக்கு. அப்போ இது 1 கணக்குல 1. அடுத்து பாருங்க வேற எங்க இருக்கு கான்சோனன்ட்? எல் இருக்கு. எல்லுக்கு அடுத்து ஐ வந்துருச்சு. சிம்பிள் தான் கேட்குறாங்க. ஐ வந்து வவல், ஸோ கணக்கு கிடையாது. அடுத்து பிக்கு அடுத்து ஒரு கான்சோனன்ட் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ 2. அடுத்தது அண்டுன்னு இருக்கு. சிம்பிள்லாம் கணக்கு கிடையாது. அடுத்து பர்சன்டேஜ்ன்றது சிம்பிளுக்கு அடுத்து டி ஒரு கான்சோனன்ட். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மள? ஒரு கான்சோனன்ட்டுக்கு அடுத்தது எத்தனை குறியீடுகள் வந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க. அந்த டி இருக்குல்ல, இதுக்கு அடுத்தது பின்பக்கமா தான் நமக்கு சிம்பிள் வரணும். அப்பதான் நம்ம அதை கணக்குல எடுத்துக்கணும். இங்க பாருங்க ஆரோ மார்க் இருக்கு. ஆரோ மார்க்கு அடுத்தது இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். 1. ஒருவேளை உங்களுக்கு இப்படி டவுட்டா இருக்கு, இங்க பர்சன்டேஜ் இங்க டி இருக்கு, ஒருவேளை இதை எடுத்துக்கலாமா? டீக்கு பக்கத்துல தான் பர்சன்டேஜ் இருக்கு. சிம்பிள் கான்சனன்ட் நமக்கு வந்து முன்பக்கம் வரலாமா பின்பக்கம் வரலாமான்னு கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். தப்பு கிடையாது, ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். நமக்கு லாஸ்டா எங்கேயாவது இடிச்சது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம யோசிச்சது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் கொஸ்டின் வந்து இப்படி மொட்டையாவும் கொடுத்துரும். முன்பக்கம்னு கொடுக்க மாட்டாங்க, பின்பக்கம்னு கொடுக்காம ஜென்ரலா என்ன சொல்றாங்க, உடனடியா ஒரு கான்சோனன்ட் ஒரு சிம்பிள் எங்கெங்கெல்லாம் வருது அப்படி நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? சோ இதை வந்து நான் என்ன பண்றேன், ஹோல்ட்ல வைக்கிறேன். ஒரு வேல்யூவை நான் ஹோல்ட்ல வைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கான்சோனன்ட். க்கு அடுத்து பர்சன்டேஜ் கணக்கு எடுத்துட்டேன். அடுத்து கியூக்கு அடுத்தது வி தான் வருது. ஸோ இது வந்து கணக்கு கிடையாது. அடுத்தது பர்சன்டேஜ்க்கு அடுத்து எம், இது ஒரு வேல்யூ. ஸ்டாருக்கு அடுத்து ஜெட், இது ஒரு வேல்யூ. அட்டுக்கு அடுத்து வி கான்சோனன்ட் தான். ஓகே கணக்கு. அடுத்தது விக்கு அடுத்தது பர்சன்டேஜ். ஓகே இதுவும் ஓகே. அப்ப மொத்தம் எத்தனை வருது பாருங்க, 7 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதுதான் ரைட் ஆன்சர். புரியுதுங்களா எப்படி போட்டேன்னு? அப்ப இந்த இடத்துல நம்ம இங்க யோசிச்ச மாதிரி வரல. ஒரு பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்து ஒரு ஆல்பபெட், இதை நம்ம கணக்குல எடுக்க கூடாது. எப்படிதான் நமக்கு இருக்கணுமா, ஒரு கான்சோனன்ட் அதுக்கு அடுத்தது ஒரு பர்சன்டேஜ் ஆர் ஒரு சிம்பிள். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2 டைப் இது கேட்டகரியில வரும். ஒன்னு ரேங்கிங் அண்ட் ஆர்டர். இதே ரீசனிங்ல ரேங்கிங் அண்ட் ஆர்டர்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது நம்பர் சீரிஸ் மாதிரி கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ரேங்கிங் அண்ட் ஆர்டர்ஸ் கொஸ்டின்ல கூட வரலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பின்வருவனவற்றில் இடது முனையிலிருந்து 11வது எழுத்தின் இடது புறத்தில் 5வது குறியீடு எது? கொஸ்டினை பிரிச்சு சால்வ் பண்ணலாம். பின்வருவனவற்றில் இடது முனை. எப்பயுமே ஆர்டரிங் கொஸ்டின் உங்களுக்கு நம்ம இன்னும் கிளாஸஸ் நடத்தல, இந்த டாபிக் நான் இன்னும் நடத்தல. ஓகேங்களா? இது உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஆர்டரிங் கொஸ்டின் எப்படி பார்க்கணும், உங்களை தான் நீங்க மீடியன் பாயிண்டா வைக்கணும். உங்களுக்கு எது லெஃப்ட், இதுதான் லெஃப்ட். உங்களுக்கு எது ரைட்டு, இதுதான் ரைட். அப்ப இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். நீங்க வந்து அந்த பக்கம் இருந்து நான் பாக்குறேன், அப்ப பார்த்தா எனக்கு லெஃப்ட் இது ரைட் இது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களை பேஸ் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் சைடு வியூ பண்ணி இப்படி பார்த்தா எனக்கு இது லெஃப்ட் மேம் இது ரைட் மேம் சொல்லக்கூடாது. ஆர்டரிங் கொஸ்டினுக்கு ஒரு பேசிக்கே உங்களை மீடியன் பாயிண்டா வச்சுதான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ உங்களுடைய லெஃப்ட் எண்டுனா அப்ப எனக்கு இது இங்க இருந்து 11வது லெட்டர் எத்தனாவது வருதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஆர் அப்படின்றது எனக்கு 11th லெட்டர். இந்த லெட்டருக்கு இடது புறத்தில் 5வது குறியீடு எது? இந்த லெட்டருக்கு லெஃப்ட். இப்பயும் நீங்க உங்களை தான் மீடியன் பாயிண்டா வச்சுக்கணும். உங்களை மீடியன் பாயிண்டா வச்சா இதான் லெஃப்ட் இல்லையா? அப்ப இங்க இருந்து 5th பொசிஷன் போகணுமா? 1 2 3 4 5. அப்ப என்ன வருது, நமக்கு என்ன வருது, பி அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? 1 2 3 4 5 பி அப்படின்றது வருது. ஆனா இங்க ஆப்ஷனை பாருங்க, பின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்ப none of this is a right answer. நிறைய பேர் என்ன சொல்லிட்டீங்க, பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு என்ன நினைச்சிட்டீங்கன்னா, மேம் வந்து இது ஆன்சர் ஆப்ஷன்ல தப்பா கொடுத்துட்டாங்க இதை நினைச்சிட்டீங்களா? இல்ல வந்து none of these ஒரு கொஸ்டின் இருக்கும்போது போன ஆன்சர் கீ டிஸ்கஷனே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். none of these, அப்புறம் வந்து all of the above, அதுக்கு அடுத்தது வந்து நாட் அப்படின்னு ஒரு வார்த்தையில கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணணும். அதே மாதிரி ரீசனிங்ல ஒன்லி இந்த வார்த்தை தான் இருக்கு அப்படின்னா கொஸ்டின்ல இதை ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின், இதுவுமே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் சீரிஸ் கொஸ்டின். இந்த கிவன் சீரிஸ் எத்தனை எண்கள் உடனடியாக பகா எண்ணால் முன்வைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்கிறாங்க. பகா எண்ணா பிரைம் நம்பர்.
இமிடியட்லி ப்ரெசிடட், தமிழ்ல முன்வைக்கப்படுகின்றன. முன்னாடி தான் இருக்கணும். ஓகேங்களா? பின்பக்கமா இருக்கிறத கால்குலேட் பண்ண கூடாது. இந்த கொஸ்டின் நமக்கு தெளிவா முன்னாடியா பின்னாடியான்னு கொடுத்துட்டான். போன கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கொடுக்கல, பட் இங்க தெளிவா கொடுத்துட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். 5 5ன்றது பிரைம் நம்பர். 5க்கு how many numbers are there which are immediately preceded by prime number? ஓகே, 5 ஒரு பிரைம் நம்பர். முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். முன்னாடி நம்பர்ஸே இல்லை, அப்போ இது கணக்கு கிடையாது. அடுத்தது 8 8 இஸ் அ பிரைம் நம்பர், சாரி 8 இஸ் அ நான் பிரைம் நம்பர், அப்போ அதுவும் கணக்கு கிடையாது. அடுத்தது 2 2 இஸ் அ பிரைம் நம்பர். ஓகே, பட் இதுக்கு முன்னாடி சாரி இந்த கொஸ்டின் ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி தப்பா சொல்லிட்டேன். இப்போ 5ன்றது ஒரு நம்பர். ஓகே, இதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர் இருக்கா? கிடையாது, இது கிடையாது. ஓகே, அடுத்தது 8 அப்படின்றது ஒரு நம்பர். நம்பருக்கு முன்னாடி பிரைம் நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். 8க்கு முன்னாடி கே தான் இருக்கு, இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். அடுத்தது நம்பர் 2க்கு முன்னாடி 8 இருக்கு, 8 இஸ் நாட் அ பிரைம் நம்பர், அப்ப இது கணக்கு கிடையாது. புரியுதுங்களா? முன்னாடி இருக்கிறது பிரைம் நம்பரா இருக்கணும். அடுத்தது 7க்கு முன்னாடி பி தான் இருக்கு, இது பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்தது 3க்கு முன்னாடி Z இருக்கு, இது பிரைம் நம்பர் கிடையாது. 1க்கு முன்னாடி 3 இருக்கு, 3 இஸ் அ பிரைம் நம்பர், அப்போ 1 இருக்கு. அடுத்தது 5க்கு முன்னாடி 1 இருக்கு, 1 இஸ் அ பிரைம் நம்பரா? 1 இஸ் நாட் அ பிரைம் நம்பர், நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 1 என்னது? நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், அப்போ 1 நம்ம கணக்குல எடுத்துக்கூடாது. அடுத்தது ஜிக்கு முன்னாடி 5 இருக்கு, சார் நம்பர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். 4 9 6 எதுவுமே கிடையாது, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேயா? இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? ஒரு நம்பர் அதுக்கு முன்னாடி பிரைம் நம்பர் இப்படி இருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. AZB, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இப்போ நம்ம பார்த்ததுலேயே கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். AZB அப்புறமா AZ இங்க ஒரு லெட்டர் விட்டுட்டு Y, இந்த மாதிரி 4 பிளாங்க்ஸ்லயும் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. அப்ப இங்க இருக்க லெட்டர்ஸே தான் அதை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த AZB இங்க Y இல்ல, சோ Y. இங்க B இல்ல, அப்ப இங்க B. இங்க Z இல்ல, அடுத்து இங்க A இல்ல. ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது வந்து 18 டிஃபரன்ஸ், இது வந்து 15, இது வந்து 12, இது வந்து 9, அப்போ அடுத்தது வந்து 6 டிஃபரன்ஸில் கண்டுபிடிக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சி இந்த இடத்துல பிளாங்க், இந்த இடத்த மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இங்க நமக்கு க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏக்கு இந்த 1 ஈக்குவல். ஓகேவா? இந்த 1க்கு வேற ஏதாவது லெட்டர்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? கொடுக்கல. இந்த பிக்கு இந்த 2 ஈக்குவல், ஸ்மால் பிக்கு ஸ்மால் 2 ஈக்குவல். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஸ்மால் பிக்கு ஏ ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்மால் பிக்கு ஏ ஈக்குவல். அப்ப நமக்கு ஆப்ஷன்ல 2ன்றது வராது. ஏன்னா நம்ம கொஸ்டின்ல பிக்கும் சிக்கும் மட்டும்தான் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிக்கு 3 கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கல. கரெக்டா? இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஏக்கு 1, ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் 1, இந்த 1க்கு ஏ ஈக்குவல்னு சொல்லியாச்சு. இந்த ஏ இந்த சிக்கு ஈக்குவல். ஸோ அப்ப சி நம்ம கொஸ்டின் மார்க்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னன்னு ஃபில் பண்ணலாம்? 1 1 அப்படின்னு ஃபில் பண்ணலாம். ஆப்ஷனை பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப கண்ணை மூடிட்டு அதை டிக் பண்ணா ரொம்ப யோசிக்க தேவையில்லை. வேணா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பிக்கு 1 ஈக்குவல், இந்த 1 இந்த டிக்கு ஈக்குவல். ஸோ ஆப்ஷன்ல டி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்ப இந்த இடத்துல பி அப்படின்றது தான் வரும். ஸோ 2 இடத்துல இருக்கு. அப்ப நம்ம அடுத்தும் கண்டுபிடிக்கிறோம். ஏக்கு 4 ஈக்குவல், இந்த 4க்கு சி ஈக்குவல். அப்ப இங்க ஸ்மால் ஏ வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜெனரல் அவேர்னஸ் பார்ட், அடுத்து வந்து ஜெனரல் அவேர்னஸ் பார்ட். ஜெனரல் அவேர்னஸ் பார்ட் பொறுத்த வரைக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் தியரட்டிக்கல் கொஸ்டின் தான். ஸோ அதெல்லாம் நீங்களே படிச்சு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பெருசா நமக்கு வந்து எந்த இடத்துலையும் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து இந்த கொஸ்டின்லாம் பாருங்க, இது வந்து தப்பா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஆன்சர் கீலாம் கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல தப்பா ஆன்சர் கீ மார்க் பண்ணும்போது தப்பா மார்க் பண்ணியாச்சு. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ல பண்ணும்போது அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியல.
ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுக்கு ஆன்சர் கீழே இதை மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் வா. ஜென்ரல் அவேர்னஸ்ல பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஒன்றும் கிடையாது. எல்லாமே மெமரி பேஸ்டு தான் இருக்கு. சில கொஸ்டின்ஸ் மட்டும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அதில் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் கேஸ் இஸ் யூஸ்டு இன் ஓஏஜஸ் ஹோம்ஸ் கேஸ். எல்லாருமே படிச்சிருப்பீங்க, பாஸ்பைன் கேஸ். இதுக்கு இன்னும் 2 கேஸ் இருக்கும், அது என்னன்னு தெரியுங்களா? ஒன்று அசிட்டிலின், இன்னொன்று P2H4. இந்த கேஸஸும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த ஹோம்ஸ் கேஸ் மேம்? ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம வழி தெரியாமல் போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஷிப்பை வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்காக, நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு டன்னல் மாதிரி டர்பன் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த கேஸை யூஸ் பண்ணி நெருப்பு பற்ற வச்சு அந்த ஓஷனில் தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து மிதக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு மெசேஜ் இண்டிகேட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை இன்கேஸ் இப்போ ஒரு ஷிப்பு இன்னொரு ஷிப்பு மோதுது அப்படின்னா நைட் டைமில் நமக்கு வந்து தெரியாது. அதனால ஒருவேளை அந்த ஹோம்ஸ் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம் இந்த இடத்துல ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷனுக்காக எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. உங்களை இப்படியே கொஸ்டின் கேட்கலாம், எந்த இடத்துல இந்த ஹோம்ஸ் சிக்னல் யூஸ் ஆகுது அப்படின்னு. நோட் பண்ணிக்கோங்க. ஷிப்ஸ்ல இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நமக்கு தெரிவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல ஒரு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன கெமிக்கல் அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அது என்ன ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த கேஸஸை ஃபார்ம் பண்ணி அந்த வந்து ஓஷனில் தூக்கி போடுவாங்க. ஸோ அது என்ன கெமிக்கல் நேம் அப்படின்றத கரெக்டாக ஆப்ஷனில் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, அடுத்து ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், எல்லாமே கேட்டிருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த லைட்டஸ்ட் எலிமெண்ட். இதில் எது லைட்டஸ்ட் எலிமெண்ட்னு கேட்டிருக்காங்க. அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி போடணும். லித்தியம் அப்படின்றது 3, ஆஸ்மியம் அப்படின்றது நியர்லி 76, சீசியம் எனக்கு ஞாபகம் இல்லை சீசியம், ஸோ அது மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சில்வர் ஐ திங்க் 47. இதில் எது லைட்டுன்னு கேட்குறாங்க. லித்தியம். சீசியம் வந்து ஒரு 50 அபவ் தாங்க வரும், ஒரு 50+ ஏதோ ஒன்று, 56 or 55 நினைக்கிறேன் சீசியம். ஸோ லித்தியம் இஸ் லைட்டஸ்ட் எலிமெண்ட். இருக்கிறதுல எது லைட்டஸ்ட் எலிமெண்ட்னு கேட்டால் ஹைட்ரஜன் ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷனில் ஹைட்ரஜன் ஆன்சர், நம்ம ஹைட்ரஜன் தான் போனோம். ஓகேங்களா? ஹைட்ரஜன் இஸ் த மோஸ்ட் லைட்டஸ்ட் எலிமெண்ட் இன் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரஜன் இருக்கிறதுலே லைட்டஸ்ட் எலிமெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாஷ், லித்தியம்? ஓகே, இது ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின், +1 அப்படின்றது. இப்போ ஒன்றும் இல்லை, ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன? இப்போ இந்த லாஸ்ட் இப்படி ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் ஒன்று இருக்கு. இந்த ஆட்டம்ல கடைசியா இன்னும் எத்தனை ஆட்டம் ஃபில் பண்ணா அது கம்ப்ளீட்லி வந்து ஃபில் ஆகும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து +1. இப்போ வந்து நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னன்னு தெரியல, கடைசியில 8 அந்த மாதிரிலாம் முடிஞ்சா அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கூட நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. நைட்ரிக் ஆசிடா நைட்ரஸ் ஆக்சைடான நிறைய பேர் நைட்ரிக் ஆசிட் போட்டிருக்கீங்க. நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இது பாருங்க. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வீட்டில் இந்த இரும்பு கதவெல்லாம் போடுவோம், அது வந்து துருப்பிடிச்சிடும். அங்கே என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ ஆக்சிடேஷன் நடக்கும்போது தான் அங்கே வந்து துருப்பிடிக்கும். இப்படி கூட உங்களுக்கு கேட்கலாம், ரஸ்டிங் ப்ராசஸ் துருப்பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆக்சிடேஷன். இப்படி இதுவும் உங்களுக்கு கொஸ்டினாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. துருப்பிடிக்கிறதுக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கும்போது எலக்ட்ரான் லாஸ் ஆகும், அது நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள், அயன் வந்து ரெஸ்ட் ஆகுறது. இப்படி படிச்சு வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் ப்ராசஸ், ஆக்சிடேஷன் அப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, எலக்ட்ரான் லாஸ் ஆகுறது ஓகே, அது ஒரு எஃபெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் அயன் ரெஸ்டிங். அயன் ரெஸ்டிங். அடுத்து பாருங்க, எரியக்கூடிய இயற்கை எரிவாயு இது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல நிறைய பேர் தவறு செஞ்சது, நான் சொன்ன மாதிரி ரீசனிங் கொஸ்டினை தான் தவறு செஞ்சுட்டீங்க. அது கொஞ்சம் திருத்திக்கங்க. நம்ம இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு, அது போயிடலாங்களா? இதுக்கு கூட எக்கோ லொகேஷன் ஆன்சர் கிடையாது, சோனார் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? இதுக்கு எக்கோ லொகேஷன் கிடையாது, சோனார் அப்படின்றது ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ல 32 டிகிரி ஃபாரன்ஹீட். சம்டைம்ஸ் பேசிக்ல நம்ம தப்பு பண்ணிடும். ஸோ பேசிக் ஸ்ட்ராங்கா இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஃபுல் ஃபார்ம். CPCB சென்ட்ரல்
பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகேவா? இப்ப இது வந்து எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 1984ல கொண்டு வராங்க. என்ன ரீசன்காக ஒரு ஆக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. கமெண்ட் பண்றீங்களா? ஏர் ஆக்ட். இந்த ஆக்ட் எப்ப? வாட்டர் ஆக்ட். கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இந்த ரெண்டு ஆக்டுடைய இயர். ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட். இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். இப்ப ரீசெண்டா டெல்லியில நிறைய வந்து ஏர் பொல்யூட் ஆயிருக்கு. ஸோ ஒருவேளை இது நமக்கு கொஸ்டினா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸே ஆக்சுவலி டெல்லியில தான் இருக்கு. ரொம்ப ஃபன்னியான விஷயமா இருக்குல்ல. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில தான் இருக்கு. அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கூட கொஸ்டின் வர்றான் நமக்கு. அதோட ஃபுல் ஃபார்ம் படிங்க. அதோட ஹெட் குவார்டர்ஸ், நெக்ஸ்ட் ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த சிபிசிபி வந்திருக்கும். அதனால அந்த ஆக்ட்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம படிச்சு வச்சுக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்க நடக்குது? பீகார்ல நடக்குது. போன வீக்ல நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு விஷயம் தான் இது. போன வீக்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன் எங்க நடந்துச்சுன்னு தெரியுங்களா? டெல்லி. ஓகேங்களா? இந்த மாற்றுத்திறனாளி நடக்கும் இல்லையா, அதுதான் பேரான்னு சொல்லுவோம். அது வந்து டெல்லியில நடந்தது. ஓகே, அடுத்தது ஏஐ பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்குமே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஸ், இந்த ஏஐ கொஸ்டின். ஏஐ நோவா இது எந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இப்ப இந்த ஏஐ பத்தி நல்லா ட்ரெண்ட் ஆயிருக்கிறதுனால இது கூட நமக்கு வரலாம். ஏஐ நோவா இஸ் இன் கேரளா. ஓகேவா? அடுத்து பாருங்க, 5th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா. எல்சிஎம்ஹெச்எஃப் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா? ஜென்ரல் அவேர்னஸ்ல பெருசா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால எஸ்சிஎம்ஹெச்எஃப்ல ஒரு 10 சம் 15 சம் 20 சம் கிட்ட சால்வ் பண்ணலாம். மீதி கொஸ்டின் நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? 4 bells ring simultaneously at starting and an interval 6 seconds, 12 seconds, 15 seconds, 20 seconds. Clue பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். Simultaneously அப்படின்னு வந்துச்சுன்னா எஸ்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஒரே நேரத்தில், தமிழ்ல ஒரே நேரத்தில். இங்க வந்து உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இல்ல போல இந்த கொஸ்டினுக்கு. ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 6, 12, 15, 20 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 60 அப்படின்னு வரும். எப்படி மேம் சொல்றீங்கன்னா இந்த 20 தான் இருக்குல்ல பெரிய நம்பர். ஸோ 20 அப்படின்றது இந்த 3 டேபிளையும் வராது. அடுத்து போவேன் 20 × 2 40 3 டேபிளையும் வரல. நெக்ஸ்ட் போறேன் 20 × 3 60 வருது. அப்போ 60 இஸ் எல்சிஎம். அப்போ 2 ஹவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ 60 × 2 120. அப்போ 120 தான் மேம் ஆன்சர். போடலாமா? தப்பு. ஏன்? ஸ்டார்டிங்லேயே ஒரு தடவை அடிச்சிருக்கோம். அதுதான் 121. இந்த மாதிரி சம்ஸ்க்கு எப்பயுமே +1 ஆட் பண்ணுன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த இப்படி கூட கேட்பாங்க. இந்த அத்லெட்ஸ் 4 பேர் இருப்பாங்க. இவங்க வந்து இப்படி பின்னாடி இருப்பாங்க. இந்த மாதிரி சர்க்கிள்ல அவங்க ஓடி வராங்க. அப்ப அவங்க ஓடி வரப்ப 3 பேரும் எப்போ ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க, எத்தனை டைம்க்கு ஒரு தடவை அவங்க ஒரே டைம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சிமில்டானியஸ்லி அதுதான் க்ளூ வேர்டு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1:7 இந்த ரேஷியோல the HCF and LCM of the two numbers are 24, 168. நம்பர்ஸ் வந்து 1:7 ரேஷியோல இருக்கு. இதை 2 மெத்தட்ல போடுவாங்க. நான் ஷார்ட்டா உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஸோ இதுதான் இப்படிதான் எழுதுவோம் இல்லையா? n1 × n2 ஃபார்முலா எழுதுங்க. n1 × n2 HCF LCM இதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ n1 n2 இந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எப்பயுமே இந்த HCF ஒரு நம்பர் கொடுப்பாங்க பாருங்க. இந்த HCF இஸ் 24. இந்த 24 கூட இந்த போயிட்டு இந்த ரேஷியோல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி காமிக்கிட்டுங்களா? ஃபர்ஸ்ட் 1x 7x இதான் ஒரிஜினல் நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய HCF எதுவா இருக்கும் அப்படின்னா எக்ஸா இருக்கும். இதனோட HCF என்னவா இருக்கும்? எக்ஸ்ன்றது தான் இதனுடைய HCF. அப்போ இந்த எக்ஸை நான் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஒரிஜினல் நம்பர் கிடைச்சிரும். இப்போ HCF நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 24னு கொடுத்துட்டாங்க. அப்போ 24 உள்ள மல்டிபிள் பண்ணா எனக்கு ஒரிஜினல் நம்பர் கிடைக்கணும் இல்லையா? அப்போ 24 உள்ள மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் 24னு வரும். அடுத்தது 24 × 7 168ன்னு வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இது இந்த 24 168ல பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 168 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க 3 or 4 3 அல்லது 2 பெருக்கலின் 1 முதல் 100 வரை மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 100 / 3 எவ்வளவு வரும்? 33 அப்படின்னு வரும். அடுத்து 4 100 /
4 என்ன வரும் 25 வரும். அடுத்தது இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும், 3 அல்லது 2 பெருக்கலின் இந்த 2 நம்பராலையும் மல்டிபிள் ஆகிற இன்டீஜர்ஸ் 1 to 100ல இருக்க எத்தனை இன்டீஜர்ஸ் அப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது 3 ஆலையும் டிவைட் ஆகணும், 4 ஆலையும் மல்டிபிள்ஸ் 3 ஓடைய மல்டிபிளாகவும் இருக்கணும், 4 உடைய மல்டிபிளாகவும் இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 3க்கும் 4க்கும் எல்சிஎம், 3க்கும் 4க்கும் எல்சிஎம் 12. அப்ப 100 டிவைடட் பை 12. புரியுதா ஏன் 12 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு? 100 டிவைடட் பை 12னா உங்களுக்கு 8 வரும். ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு கொஸ்டின்ல போயிடும். அப்போ இந்த 33 25A இதை நம்ம ஃபார்முலால அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மள நீங்க என்ன கேட்குறாங்க, ஏ யூனியன் பின்னு கேட்குறாங்க. இந்த வென் டயக்ராம் மெத்தடை நான் சால்வ் பண்றேன். ஏ யூனியன் பின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம், n ஆஃப் ஏ 3ஆல மட்டும் டிவைட் ஆகிறது 33 நம்பர். அடுத்து 4உடைய மல்டிபிள்ஸ் 25 நம்பர். அப்புறம் இது ரெண்டுத்தையும் காமனா ஆகிறது 8. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 50 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க, இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. n1 இன்ட்டு n2 LCM இன்ட்டு HCF இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த क्वेश्चन பாருங்களேன், நல்ல क्वेश्चन. x பவர் 4 மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் இதை x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படி இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதும். அடுத்தது பிளஸ் 1. அடுத்தது இதையும் மறுபடியும் பிரிக்கலாம் இல்லையா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டை நான் சொல்றேன். அப்ப அடுத்தது x பிளஸ் 1 x மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், அப்படியே வரும் x ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்தது இதை பாருங்க, இந்த 3 நம்பர்ல x காமனா இருக்கு. அப்ப அதுல இருந்து மட்டும் நம்ம x காமனா எடுக்கலாம். x காமனா எடுத்தா என்ன வரும், x காமனா எடுத்துட்டா இங்க x ஸ்கொயர் பிளஸ் இல்ல அப்படின்னா இந்த ரெண்டுல மட்டும் காமனா எடுக்கலாம். ஓகேங்களா, x ஸ்கொயர், ஏன்னா நமக்கு இங்க வந்து x பிளஸ் 1 ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ HCF வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன் x இந்த 2 டேர்ம்ல இருந்து மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு. இங்க இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும், x பிளஸ் 1. மறுபடியும் இங்க ஒரு x பிளஸ் 1 இருக்கும். இப்போ x பிளஸ் 1 காமனா எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், x ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க டேர்ம் தான் HCF, கரெக்ட்டுங்களா? இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது x ஸ்கொயர் பிளஸ் 1, இதுவும் காமனா இருக்கு, x பிளஸ் 1 இதுவும் காமனா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த மல்டிபிள் ரெண்டுத்துலையும் காமனா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி காமனா இருந்துச்சுன்னா அது எது வந்து பவர் சின்னதா இருக்குன்னு பார்க்கணும். இங்கேயும் 2 பவர் 4, இங்கேயும் 2 பவர்ல இருக்கு. ஆனா இங்க 4 இங்க 2 இருக்கு. சின்னதா இருக்கிறது 2 தான். 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப அடுத்து கண்டுபிடிக்கலாம். 3 பவர் 4 3 பவர் 6 3 பவர் 4 தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 2 ஆப்ஷன்லேயே கண்டுபிடிச்ச மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய நம்பர் 35 4s ஆர் 210 210 தான் உங்களுக்கு இது வரும். ஓகே, இதுவும் உங்களுக்கு n1 into n2 அந்த ஃபார்முலா. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 15:11 HCF 13. அப்போ இந்த 13 எடுத்துட்டு போயிட்டு இங்க மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் நம்பர் கிடைச்சிரும். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஃபர்ஸ்ட் HCF ஆஃப் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கேட்டாங்கன்னா மேல இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். என்ன கேட்குறாங்களோ அதை மேல இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் LCM கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல 3 12 12 3 12. அப்போ வந்து நமக்கு HCF 3 வரும். கீழே 4 13 கேட்டிருக்காங்க, 4 13. அப்போ ரெண்டுமே மல்டிபிள்ஸ், 4 13 சார் 52. அப்போ உங்களுக்கு 3/52 சார் ரைட் ஆன்சர். ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க, நான் சால்வ் பண்றேன். The last 4-digit number exactly divisible by 88. The largest 4-digit numberனா இதுதான். ஓகேங்களா, ஆனா அது 88 ஆல divisible ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு 88 ஆல இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 188 சார் 88. அப்ப ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க, இங்க ஒரு 9 வரும். கரெக்ட்டுங்களா? சாரி 11 வரும் இங்க உங்களுக்கு. அடுத்து ஒரு 9 தப்பா போட்டேன். அடுத்தது மறுபடியும் என்ன வரலாம், 188 சார் 88 தான். ஸோ 88.
இப்போ நமக்கு மைனஸ் பண்ணால் 31ன்னு வருது. அடுத்தது மறுபடியும் 9 கீழே இருக்குங்க. 388 ஆர் 256. அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் ஒரு வேல்யூ கிடைக்குதா? இந்த ரிமைண்டரை எடுத்துட்டு வந்து இந்த 999 இந்த இடத்துல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் இந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர். ஓகேவா? எப்படி சொல்றேன்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரை எழுதிக்கிட்டேன். அதுல இருந்து நான் 88 டிவிசிபிள் அப்படின்னு கொடுத்துட்டதுனால 88 டிவிசிபிள் பண்ணிட்டு உங்களுக்கு ரிமைண்டரா வர்றத இந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கூட மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மற்ற சம்ஸ் எல்லாமே ஓரளவு ஈஸியான சம்ஸாக தான் இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டினாமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஆனால் சிம்பிள் கொஸ்டின். எக்ஸ் ஒய்னு 2 நம்பர் இருக்கான். இதனுடைய எல்சிஎம் Z. அப்போ HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணலாமே. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் ஈக்குவல் டு அப்படி நான் ஃபார்முலால போட்டிருக்கேன் N1 × N2 LCM × HCF. அப்போ இங்கே என்ன வரும்? HCF தெரியணும்னா LCM இந்த சைட் கொண்டு வந்தா Z. அப்போ XY/Z அப்படின்றத ரைட் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பு செஞ்சுட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு போட்டிருந்தா போட்டிருக்கலாம் இந்த கொஸ்டின்லாம் கூட. மற்றது எல்லாமே ஓரளவு நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இதுவும் நமக்கு ஃபார்முலா தான். ஃபைன் LCM. மேலே இருக்கிறதுக்கு LCM, ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கு LCM, கீழே இருக்கிறது HCF. இது பாருங்க, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். √A ஃபர்ஸ்ட் இதுக்கு HCF கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா √Aன்னு வரும் இல்லையா? ஏன்னா இந்த ஏவை √A × √Aன்னு எழுதலாம். அப்போ √A மட்டும் நமக்கு HCF கிடைச்சிடும். அப்புறம் 144 120 இதுக்கு HCF எடுத்தீங்கன்னா 24ன்னு கிடைக்கும். உங்களுக்கு HCF எடுக்கிறதுல நார்மலாக எல் மெத்தட் கூட யூஸ் பண்ணுங்க. டைம் ஆகும் சம்டைம்ஸ். இல்லை ஷார்ட்கட் போகிறதா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட்கட் போடும். ஓகே, இதெல்லாம் கூட ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் இல்லையா? இதெல்லாம் HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 1. தென் த நம்பர்ஸ் ஆர் கால்ட் கோப்ரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் கிடையாது, கோப்ரைம் நம்பர்ஸ். உங்களுடைய சமச்சர் புக்ஸ்லேயே கூட இதெல்லாம் இருக்கு. தமிழ் சமச்சர் புக்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அதுலேயே இருக்கும். எடுத்து பாருங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா டெலகிராம் சேனலை நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அட்மின் எனக்கு கன்வே பண்ணாங்க, நானும் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இன்னொரு நாள் இன்னொரு தலைப்பில் பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட் எல்லாரும் நல்லா பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.